இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் குருவின் அருளால் நல்ல நாளாக மாறப்போகுது. குருவே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலையும் கனவையும் இந்த குரு பகவான் நிறைவேற்றி தரப்போறாரு. அந்த வகையில் இந்த ஆண்டு திரைக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்காரு. இந்த பெயர்ச்சியால் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் எப்படியாப்பட்ட பலன்கள் காத்திருக்கு. மேலும் குருவினுடைய பார்வை மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்த இந்த நேரத்தில் 12 ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம், இந்த குருவினுடைய பேச்சு யாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையோ ஆபத்தையும் ஏற்படுத்துன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய மாற்றம் ராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் குருவின் பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லலாம். இந்த குருவினுடைய பெயர்ச்சி எப்படி அமைய போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோங்க. அந்த வகையில் இந்த குருவினுடைய பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் ஜூன் 2026ஆம் ஆண்டு 2ஆம் தேதியன்று கடக ராசிக்கு பேச்சு அணித்திட்டாரு. அதாவது அவருடைய 5, 7, 9 இடங்களில் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு பேச்சடைந்திருக்காரு. இதனுடைய பார்வை முறையே விருச்சகம், மகரம், மீன ராசிகளை பதியுதுங்க. இந்த கிரக அமைப்பை பொறுத்தவரை 12 ராசினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இதில் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் இந்த நேரம் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை இன்று பரபவ வருட வைகாசி மாதம் 19ஆம் தேதி தாங்க தனுசு ராசியில சந்திரன் சஞ்சாரம் செய்திருக்காரு. இந்த அமிர்த யோகம் உள்ள தினமாக இருப்பதாலோ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பயிற்சி நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாளை ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை, ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் இருக்குங்க. மேலும் இந்த 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில தனுசு ராசியினுடைய மூலம் பூரடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்க உள்ளாரு. இந்த நாள் அமிர்த யோகம்னு அமைந்திருக்கு. இந்த அங்காரகனின் அருளும் கடகத்துக்கு குரு பயிற்சி நடக்கக்கூடிய அற்புத நாளில் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் தான் இருந்தாலும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்குன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் முதலாவதாக வரக்கூடிய ராசி சக்கரத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் வேலை தொழில் தொடர்பாக திட்டமிட்டு செயல்பட்டால் எதிர்பார்த்த இனி வெற்றி கிடைக்கும். வணிக ரீதியான சவால்களையும் தாண்டி நிச்சயம் வெற்றியாக மாறப்போகுது. உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது சக நண்பர்களிடம் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். சிறு பணிகள் கூட மிக கவனமாக செய்யுங்க. தற்போது உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களை அறிந்து கவனமாக செயல்படுவதும் நல்லதுங்க. அதே போல் அடுத்தபடியாக இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷப ராசினருக்கு பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் நீங்கள் சில சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடும். ஒரே நேரத்தில் பல பணிகளை நீங்கள் கையாள வேண்டியதாக இருந்தால் சில சிரமத்தையும் பணி சுமையும் உணர்வீங்க. மேலும் இந்த நாளில் கலவையான பலன்களை தரக்கூடியதாக அமையும். காலத்திற்கு ஏற்ப உங்களை திறமையை வளர்த்து கொள்வது, திட்டங்களை மாற்றிக்கொண்டு பார்த்திங்கன்னா துணிந்து செயல்படுவீங்க. எந்த சூழலையும் எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் அதிகரிக்கலாம். அடுத்தபடியாக மூன்றாவதாக இந்த நேரம் மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்க்க நேரம் இனி உண்டாகும். இதனை மனதில் கொண்டு வரும் நாட்களை பயனுள்ள வகையில் சரியான விதத்தில் பயன்படுத்த தொடங்குவீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பிற்கு உங்கள் செயலும் பேச்சில் கவனம் செலுத்துவது நல்லது. உடல் நலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா கடகராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையிலினா தொழில் தொடர்பாக பல திட்டங்களை வகுத்து வைத்து செயல்படுத்தலாம். மேலும் உங்கள் கல்வி வேலை தொடர்பாக பயணங்கள் செல்ல வாய்ப்பிற்கு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான புதிய தொடர்புகளையும் கூட்டாளிகளை கிடைப்பாங்க. சில நேரம் நிறுத்தி வைத்திருந்த முயற்சிகள் திட்டங்களை மீண்டும் தொடங்குவீங்க.
அதே போல் நீண்ட கால எதிர்பார்ப்புகள் முழுமையாக பூர்த்தி அடைய வாய்ப்பிருக்கு. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை இனி முடிக்க முடியும். அடுத்தபடியாக சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் உங்கள் தொழில் இல்லைன்னா அலுவலக பணிகளுக்கு மேலாக உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் மீது கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய காதல் விஷயத்தில் நிதானமாக அக்கறையோடு இருங்க. மேலும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக புதிய பாதையை கண்டறிவீங்க. மேலும் எதிலும் அதை உழைப்பு தேவைப்படும். தேவையற்ற விரைய இல்லைன்னா பொழுதுபோக்கு தொடர்பாக நேரம் செலவிடாதீங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களை மற்றவர் மீது திணிப்பது இன்னிலிருந்து தவிர்த்திடுங்க. அடுத்தபடியாக இந்த வரிசையில் கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான கலை இல்லைன்னா படைப்பு முயற்சிகளை கவனம் செலுத்தணும். இருந்தாலும் அதை விட உங்களுடைய காதல் குடும்ப உறவுகள் மீது அக்கறை காட்ட வேண்டிய நாள். நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் குடும்பத்தினருடைய முழு ஆதரவு கிடைக்கும். அன்புக்குரியவங்க அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது. பணியிடத்தில் சக ஊழியருடைய ஆலோசனையை பொறுமையாக கேட்டு எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய தலைமைத்துவம் மேம்படும். அடுத்தபடியாக ராசி சக்கரத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப முக்கியமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக இந்த நேரம் உடலில் சில பிரச்சனைகள் கூட கவனமாக நிவாரணம் காண முயற்சி செய்வது நல்லது. தொழில் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிற்கு. உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சில வேலை தொடர்பான விஷயங்களுக்கு உங்களுக்கு கவலை தர வாய்ப்பிருக்கு. நிதி சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கையோடு இருங்க. அவசரப்பட்டு பொருட்களை வாங்குவது இல்லைன்னா விற்பது பார்த்திங்கன்னா முதலீடு செய்வதை தவிர்த்திடுங்க. அடுத்தபடியாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்ததாக இருக்கும். சூழலை மனதில் கொண்டு திட்டமிடுவதும் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. காதல் குடும்ப உறவுகளை அன்பும் சில விருப்பம் உண்டாகும். விட்டு கொடுத்து போவதும் நல்லதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில உறுதியான மனநிலை செழிப்பை ஏற்படுத்தும். பங்குச்சந்தை இல்லைன்னா பயங்கரமான முதலீடுகளை தவிர்க்க வேண்டியதாக இருக்கும். வரவு செலவு திட்டங்களை மதிப்பாய்வு செய்வதும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வதும் இனி நல்லது. அடுத்தபடியாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் காதல் உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் துணையினுடைய உணர்வுகளை புரிந்து செயல்படுங்க. வேலை தொடர்பாக ரொம்ப சிரமம் சந்திக்க நேரிடும். அதிக உழைப்பு இந்த நேரம் தேவைப்படுங்க. காதல் உறவில் இருந்தீங்கன்னா அதை திருமண பதமாக மாற்றும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதில் செலவு அதிகரிக்கலாம். குழுவாக செய்யக்கூடிய பணிகள் எதிர்பார்த்திருந்த வெற்றியை தரும். அடுத்தபடியாக மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கையும் பெற்றோர் குழந்தைகள் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிகம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப அக்கறை காட்டணும். வேலை தொடர்பாக கூடுதல் முயற்சி தேவைப்படும். உங்களுடைய அர்ப்பணிப்பான செயல்பாட்டு உங்களுக்கு பாராட்டையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தர வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் வீட்டில் அமைதியான சூழல் நிலவும் உங்கள் எதிர்காலத்திற்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொண்டு வருங்க. அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருப்பது நல்லது. அடுத்தபடியாக கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குருவின் பேச்சு உங்கள் செயலில் முழுமையான நம்பிக்கை வைத்து செயல்படுங்க. செலவுகள் செயல்பாடுகளை கட்டுப்பாடு அவசியம். மேலும் நண்பர்களிடம் அண்டை வீட்டாரிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்களுக்கு திடீர் விஷயங்களை கோபத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய நிதிநிலை ரீதியாக முன்னேற்றத்தையும் ஆதாயத்திற்கான நல்ல வாய்ப்புகள் இனி பிறக்கும். ஆசையை நிறைவேற்ற செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். மேலும் யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதை தவிர்த்திடுங்க. இறுதியாக மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் அருளால் நீங்கள் பணியிடத்தில் நீங்கள் குறிப்பிடத்தக்க புகழையும் அங்கீகாரத்தையும் பெற முடியும். இங்கே உங்களுடைய பணியில் நீங்கள் சரியான அர்ப்பணிப்போ தீவிரத்தோடு செயல்பட்ட நிச்சயம் முன்னேற்றத்திற்கு உயர்ந்த சிகரங்களை கூட எட்ட முடியுங்க. காலமும் சூழ்நிலையும் உங்களுக்கு தொடர்ந்து சாதகமாக அமையும். உங்கள் மன உறுதியோடு எந்த ஒரு செயலையும் செய்வது நல்லது. எதிர்கால முதலீடுகளை திட்டமிட இல்லைன்னா முக்கியமான ஒப்பந்தங்களை கையெழுத்திட வேண்டியதாக இருக்குங்க. மேலும் இந்த குரு பகவானின் பார்த்திங்கன்னா இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக பலனை தந்திருக்காரு. மேலும் 2ஆம் தேதி கடக ராசிக்கு பேச்சடைந்த இவர் உங்களுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளை முறையே விருச்சிகம், மகரம், மீனம் ராசிகளை பதிந்திருக்காரு. இந்த கிரக அமைப்பால் 12 ராசினருக்கும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை தந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். அந்த வகையில் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கருக்கான பலன்களும்
பரிகாரங்களும் தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.